பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஜெபத்திலும் இணைந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் தருகிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பல விஷயங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தந்து வருகிறார். இந்த வேளையிலும் தொடர்ந்து சற்று நேரம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 45ஆம் சங்கீதம் அதனுடைய 3-4 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 45ஆம் சங்கீதம் 3-4 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய சில விசேஷித்த காரியங்களை சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மணவாளனாக, ஒரு ராஜாவாக ஆண்டவரை குறித்து அவர் பேசியிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். இதனுடைய பின்பகுதியிலே குமாரத்தியை கேள் என்று சொல்லி மணவாட்டியை பார்த்து சொல்லுகிற சில வார்த்தைகளையும் நாம் பார்க்க முடியும். சபைக்காக சொல்லப்பட்டிருக்கிற விஷயமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். ராஜாவாக நம் ஆண்டவர் இயேசுவையும் மணவாட்டியாக சபையும் நாம் கருத்தில் கொண்டு இந்த காரியங்களை நாம் சிந்திக்கலாம். அந்த ஒரு கண்ணோட்டத்திலே நாம் இந்த பகுதியிலிருந்து பல விஷயங்களை தியானிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் 4ஆம் வசனத்திலிருந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சிந்திக்க இருக்கிறோம். அந்த 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும் என்கிற அந்த வார்த்தையை நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். அதிலும் குறிப்பாக மகத்துவம், கர்த்தருடைய மகத்துவம் என்கிற அந்த வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய மகத்துவம், தேவனுக்கு அநேக விசேஷித்த சிறப்பான காரியங்கள் உண்டு. அவரை குறித்து நாம் சிந்திக்கும் போது, அவரை குறித்து நாம் பேசும்போது பேச வேண்டிய பல விஷயங்கள், அவரை குறித்து நாம் தியானிக்க வேண்டிய பல காரியங்கள் உண்டு. அதிலே இந்த வார்த்தையில நாம் பார்க்கும்போது அவருடைய மகத்துவத்தை குறித்து சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மெஜஸ்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலிருந்தே நாம் பார்க்கும்போது 4ஆம் வசனத்துல சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மகத்துவம் என்பது 3 காரியங்களினாலே தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிறது இந்த வசனம் சொல்லுகிறது. அவருடைய மகத்துவம் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் மூலமாக அவருடைய மெஜஸ்டி, மகத்துவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அது இங்கே நாம் பார்க்கும்போது சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய மகத்துவம் என்று சொல்லும் போது அவருடைய சத்தியம், அவருடைய நீதி, அவருடைய சாந்தம், இவைகள் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறதாக இந்த வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சத்தியத்தின் நிமித்தம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது பொய், மாயை, சத்தியத்துக்கு விரோதமான விஷயங்கள் பெருகி இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய மகத்துவம் என்னன்னு சொன்னா அவர் சத்தியம் உள்ளவர், சத்தியமா ஒவ்வொரு காரியங்களையும் அவர் செய்கிறவர். அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியம் உள்ளவைகள். அவ்விதமாக அவருடைய கிரியைகள் எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது ஒரு ட்ரூத், உண்மை, அதுல ஒரு மெய்யான காரியம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது அவருடைய மகத்துவம், இது அவருடைய மெஜஸ்டி என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் நீதி, அநீதி நிறைந்த, அநியாயம் நிறைந்த இந்த உலகத்துல அவருடைய நீதியை அவர் ஒரு மகத்துவமாக கொண்டிருக்கிறார். அவரை அந்த விஷயத்துல
யாருமே குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நீதியாக அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். சாந்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவ்வளவு ஜனங்களை நடத்துகிற அதுவும் பொல்லாத துன்மார்க்கர் இவங்களெல்லாம் வச்சு நடத்துகிற தேவன் மிகவும் சாந்தம் உள்ளவராகவும் இருக்கிறார், நீதியாகவும் இருக்கிறார், சத்தியம் உள்ளவராகவும் இருக்கிறார், அதே நேரத்துல சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். மோசையை குறித்து நாம் பார்க்கும்போது 6 லட்சம் புருஷர்கள், மனைவி, பிள்ளைகள் என்று ஒரு பெரிய கூட்டத்தை அவர் வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை வழி நடத்தும் போதும் மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, பூமியிலெங்கும் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது அவர் இவரோ தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், மோசையை காட்டிலும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல கூட அங்கே அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவ்விதமாக அந்த உண்மையை குறித்து சொல்லும் போது மோசையை காட்டிலும், அதே போல சாந்தத்தை குறித்து நாம் சிந்திக்கும் போதும் அது மோசையை காட்டிலும் சிறந்த சாந்தம் உள்ளவராக, ஒரு மேன்மை உள்ளவராக. மோசையெல்லாம் ஒரு மனிதன் தான், ஆனா இவர் தேவன் அவரிடத்துல சாந்தம் நிறைந்தவராக. ஒவ்வொரு ஜனங்கள் சில நேரங்களில் நமக்கே சிலருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது இவர்களுக்கு உடனடியாக தீர்ப்பு வரவில்லையே, இவர்கள் இவ்வளவு தூரம் துணிகரமாக செயல்படுகிறார்களே என்று தோன்றும். ஆனாலும் ஆண்டவர் சாந்தம் உள்ளவராக, அவர்கள் திரும்புவார்கள், அவர்கள் திரும்புவதற்குரிய வாய்ப்பு உண்டு என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி இந்த சாந்தம் இதெல்லாம் அவருடைய மெஜஸ்டி, அவருடைய மகத்துவம், அவர்கிட்ட காணப்படுகிற சிறந்த தன்மைகள். சிலரை நம்ம பார்த்து பாராட்டும் போது, பேசும்போது அவருடைய உயர்ந்த தன்மைகளை குறித்து நம்ம சொல்லுவோம். இந்த விஷயத்துல இவங்களை யாரும் மிஞ்ச முடியாது, உண்மைக்கு அடுத்த விஷயத்துல இவங்கள மாதிரி உண்மையா யாரும் இருக்க முடியாது, பேசுறதுல அவர்களை அடிக்க முடியாது, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது போல தேவன் இந்த சத்தியம், அந்த நீதி, அப்புறம் அவருடைய சாந்தம், இவைகள் அவருடைய மகத்துவமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இந்த மகத்துவத்தை குறித்து இன்னும் ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் வேதத்திலிருந்து சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய அந்த மகத்துவத்தை குறித்து இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அதுல நாம் பார்க்கும்போது மகத்துவமான நாமம் என்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 12:22 வாசிகள். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நாம் மகத்துவமான நாமம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், மெஜஸ்டிக் நேம். அப்ப அவருடைய பெயருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால அவருடைய பெயருக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. உலகத்துல பாருங்கள், சில பிராண்ட், சில பொருட்கள் அவைகள் ஒரு தர சான்று பெற்றிருக்கிறது. ஒரு சில கம்பெனிஸ் பார்க்கும்போது அவைகள் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்க அந்த பொருட்களை கொடுக்குற அந்த குவாலிட்டி நிமித்தமாக அவங்களுக்கு ஒரு பெயர், அந்த பேரை கேட்டாலே இந்த பேரா நம்ம ரொம்ப அதெல்லாம் செக் பண்ண மாட்டோம் சில நேரங்கள்ல, இந்த பிராண்டா, இந்த குவாலிட்டியா, அப்ப இதை நம்ம வாங்கி கொள்ளலாம் என்று நாம் நினைக்கிறோம். அப்ப அது போல தேவனுக்கு நாம் இப்ப நாம் ஒரு 3 விஷயங்களை அந்த குறிப்பிட்ட வசனத்துல சிந்தித்தோம். இது போல பைபிள்ல ஏராளமான விஷயங்கள் இருக்கு. இது அவருக்கு என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு மகத்துவமான நாமத்தை அவருக்கு உண்டாக்கி இருக்கிறது. அவருக்கு ஒரு பெயர், அவருடைய பெயர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மகத்துவமான நாமம். அவருடைய சத்தியம், அவருடைய நீதி, இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு மகத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால அவருக்கு அது ஒரு மெஜஸ்டியா அதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. அவருடைய பேரை சொன்னாலே அந்த மகத்துவம் வெளிப்படுகிறது. அதை குறித்தும் நாம் சில இடங்களை பார்க்க முடியும். எவ்வளவு தூரம் அவருடைய பெயர் அவருக்கு ஒரு அட்ராக்ஷனை, இல்லாவிட்டால் அவருடைய பேர்ல ஒரு ஈர்ப்பை, அவரை மற்றவர்கள் கண்டு பயப்படக்கூடிய அளவுக்கு மாற்றுகிறது என்பதை குறித்து
நாம் சில விஷயங்கள் மூலமாக பார்க்கலாம். அதான் அந்த மகத்துவமான நாமம். அவருடைய பேரை சொல்லும் போதே அந்த அந்த நாமம் அது ஒரு மகத்துவமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 2 நாளாகமும் 6:32 வாசிங்கள். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும் உம்முடைய பலத்த கரத்தின் நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய புயத்தின் நிமித்தமும் தூர தேசங்களிலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்நிய ஜாதியார் சாலமோன் என்ன செய்யறாருன்னா, அவர் பிரேயர் பண்றார். அந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ற நேரத்துல அவர் பண்ற ஜபத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர் பிரேயர் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தமும், இந்த மெஜஸ்டிக் நேம் அது நிமித்தமாக, பலத்த கரத்து நிமித்தமாக, ஓங்கிய புயத்து நிமித்தமாக தூர தேசங்களிலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினாள். அப்போ பாருங்கள், அவருடைய மகத்துவம் வெளிப்படும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, பல்வேறு இடங்கள்ல இருக்கிற அந்நிய ஜாதியார், அது புறஜாதி மக்கள், இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா ஆண்டவரை அறியாதவர்கள், அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த ஆலயத்துக்கு நேரம் அவங்க விண்ணப்பம் பண்ணும்படியாக வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பெயர் நிமித்தம், அவருடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம். அப்ப இதை நம்ம சிந்திக்கணும். சிந்தித்து இதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் கூடுகிற இடங்கள்ல இப்போ நம்முடைய அந்நிய ஜாதியார் அந்த ஆலயத்துக்கு நேரம் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மகத்துவமான நாமம் அது நிமித்தம் வருவார்கள் என்று சாலமோன் சொல்லி பிரேயர் பண்றார். இப்ப நம்முடைய ஆலயங்கள், நம்முடைய ஆராதனை ஸ்தலங்கள், நாம் கூடுகிற இடங்கள், இல்ல நம்ம இவ்விதமா இந்த கான்ஃபரன்ஸ்ல கூடுறோம், இதுல எல்லாம் அவருடைய மகத்துவமான நாமம் வெளிப்படுமானால் அது கண்டிப்பாக ஒரு பெரும் கூட்டத்தை ஈர்த்து கொள்ளும் என்பதுல சந்தேகம் இல்லை. நாம் பல விஷயங்களை சொல்லி அநேகரை ஈர்க்கிறதுக்காக நம்ம பிரயாசப்படுவதை காட்டிலும் நம்ம என்ன முயற்சி பண்ணணும், இல்லாட்டி என்ன விரும்பணும் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய மகத்துவமான நாமம் இதுல வெளிப்பட வேண்டும். ஒரு குழுவா நம்ம பிரேயர் பண்றோமா, அதுல அவருடைய மகத்துவம், அவருடைய பெயரினுடைய மகத்துவம் வெளிப்படுமானால் அந்த மகத்துவமான நாமத்து நிமித்தம் அந்நிய ஜாதியார், ஆண்டவரை அறியாத ஜனங்கள், அவங்க கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இல்ல அதுல இருக்கு, அதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு, சிறப்பு இருக்கு, அங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். சில உதாரணங்களை பார்க்கும்போது சில காரியங்களை இருந்தது. சகோதரி அவர்களுடைய விஷயத்துக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அவங்க ஆண்டவரை அறியாதவர்கள், ஒரு இந்து குடும்பம், அதுவும் அவர்கள் பேசுறத பார்க்கும்போது ஒரு பிராமினா அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அவர்கள் சொல்லும் போது, நான் படித்தது ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல்ல படித்தேன், எனக்கு பிரேயர் எல்லாம் குறித்து தெரிகிறது, பிரேயர்ல சில சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அறிந்திருக்கிறேன், அதனால நீங்க எனக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி, அவர்கள் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறாங்க. ஏதோ விதத்துல அவர்கள் அறிந்து அவங்க சொல்லும் போது, இந்த ஆண்டவருடைய அவர்கிட்ட இந்த பிரேயர் பண்ணா அதுல கண்டிப்பா சில கிரியைகள் நடக்கும் நான் நம்புறேன். வேற எந்த விஷயத்தையும் நான் அப்படியெல்லாம் எல்லாத்தையும் நான் எல்லா காரியங்களையும் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களிடத்துல நான் சொல்லுவதற்கு காரணம் உண்டு. இந்த மகத்துவம்ல, அதாவது இந்த தேவனிடத்துல பிரேயர் பண்ணும்போது அவர் ஒரு கிரியை செய்கிறார். மக்கள் பார்க்கிறாங்க, மக்கள் நம்ம ஜீவனுள்ள தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறோம், அவரை நோக்கி ஜெபிக்கிறோம். அப்ப அந்த தேவனுடைய மகத்துவம் நம்ம மூலமா வெளிப்படும் போது கண்டிப்பாக அது இன்னும் அநேகரை அட்ராக்ட் பண்ணும். அந்த தேவனுடைய நாமத்துக்கு நேராக அது இழுக்கும். இன்னொரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை கடந்த நாட்களில் கேள்விப்பட முடிந்தது. இங்கே ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவர்கள் சென்னையில பார்க்கும்போது பெரியார் திடல் அப்படின்னு சொல்லுகிற ஒரு இடத்துல அவர்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள் அவைகளெல்லாம் அவங்க பல வருஷங்களா நடத்து வரலாம். அப்போ அந்த பெரியார் இருக்கிற நாட்களே அவர் அந்த சபையினருக்குன்னு சொன்னா அவர் கொடுத்துருவார், அந்த கிரவுண்ட கொடுத்துருவாராம். அவங்க சிலர் போய் கேட்டிருக்காங்க அவரிடத்துல, நீங்க கடவுளே இல்லைன்னு பேசுறவங்க,
ஏன் இப்படி ஒரு கிறிஸ்தவ குரூப்புக்கு, அதுவும் அவங்களுடைய மீட்டிங்லாம் நடத்துறதுக்கு நீங்க இந்த பெரியார் திடலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், நான் கடவுள் இல்லை என்று சொல்லி, அது காரணம் இந்த மக்கள் அவங்களுக்குள்ள ஒற்றுமையா இல்ல, ஜாதி பாகுபாடு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்னால நான் அதை எதிர்த்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த மக்கள், அவர்கள் எதிர்த்து பேசவும் செய்யறாங்க, அதை எதிர்த்து போதிக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையிலும் அதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப பாருங்கள், ஆண்டவர் அவருடைய அவருடைய நாமத்தை நாம் வெளிப்படுத்தும் போது, அவருடைய நாமத்தினுடைய அந்த மகத்துவம் நம்முடைய செயல்கள் மூலமா வெளிப்படும் போது, அது மற்றவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், அவங்க பெரிய தலைவர்களா இருக்கலாம், எல்லாருக்குள்ளேயும் அது ஒரு தாக்கத்தை ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்றது அவங்க அறிய முடிகிறது. அந்நிய ஜாதியார் அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினாலே தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லா விஷயங்களும், நம்முடைய ஆராதனை, ஜெபங்கள், நம்முடைய குடும்பத்துல நாம ஆண்டவரை வெளிப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய மகத்துவமான நாமத்தை வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். இந்த மகத்துவமான நாமத்து நிமித்தம் நாம் பார்க்கும்போது, அந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசித்தோம். அந்த மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனங்களை அவர் கைவிட மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப அடுத்ததுல இன்னொரு சிறப்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மெஜஸ்டிக் நேம், அதனால ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேங்கிறார்னா, அவருடைய ஜனங்களை அவர் கைவிடுகிறது இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய ஜனங்களை அவர் இது பண்ணாத காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு பெயர் இருக்கு, ஒரு மகத்துவமான நாமம், என்னுடைய ஜனங்களை நான் நடத்துவேன், என்னுடைய ஜனங்களை நான் காப்பாற்றுவேன், ஜனங்களை நான் வழி நடத்துவேன். அப்ப அவருடைய ஜனங்களா நம்ம வாழுகிற வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிறதை நாம் அதிலே பார்க்க முடிகிறது. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் கைவிட மாட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் பாவம் செய்து ஆண்டவரை கோபமூட்டி, அவங்களை இனிமேல் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியாது, இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கையில ரொம்ப அவங்க விக்கிரக ஆராதனை அப்படியெல்லாம் போய் அவரை விட்டு தூரமா போகும்போதுதான் அவருடைய ஜனங்கள் என்கிற அந்த நிலை, அந்தஸ்தை அவங்க இழந்ததுனாலதான் ஆண்டவர் என்னன்னா, மற்ற நேசர்களை, மற்ற தேவர்களை அவங்க தேடி போனத ஒரு வேசி மார்க்கமா அவங்க போனது அப்பதான் ஆண்டவர் அவங்களை என்ன செய்யறாருன்னா கைவிடுறார். மற்றபடி அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி பார்க்கணும். இதுல நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய ஜனங்களா, அவருடைய பீப்புளா நம்ம இருப்போம்னு சொன்னா, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல அவருடைய பீப்புள் என்பது பார்க்கணும், அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம வெறும் ஜனங்கள் அல்ல, நம்மளுடைய ஓன் பீப்புள் என்பது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளா இருக்கும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கணும். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம்னு சொன்னார். அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கைவிட மாட்டார், தமது ஜனங்களை கைவிட மாட்டார் என்று பார்க்கணும். ஏன்னா அந்த மெஜஸ்டி, அந்த இதை அவர் கீப் அப் பண்றதுக்காக, அந்த தரத்தை, அந்த குவாலிட்டியை, அந்த மெஜஸ்டியை அவர் கீப் அப் பண்றதுக்காக என்ன பண்ண மாட்டார்னா, அவருடைய ஜனங்களை கைவிட மாட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு காரியம், இந்த மகத்துவமான விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது, 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நாம் பார்க்கும்போது யோசபாத் செய்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் என்று நாம் பார்க்கிறோம். துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அதிகமாய் அவருடைய அந்த மகத்துவம் உள்ள நாமத்தை துதிக்கணும், அந்த பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை நாம் துதிக்கணும், அதை சொல்லி சொல்லி நாம உயர்த்தி மகிமைப்படுத்தணும். சில ஆண்டவரை அறியாத விக்கிரக கோவில்கள் எல்லாம் பார்க்கும்போது
அவர்கள் அந்த ஒண்ணும் இல்லாத அந்த கல்லையும் மண்ணையும் அவர் வழிபட்டாலும் கூட அவர்கள் அதை போற்றி புகழ்ந்து அப்படியே அந்த பாடல்களை போட்டு விடுறாங்க. அப்படியே அவங்க புகழ்ந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு தெரியுது அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க அதை உயர்த்திட்டே இருக்கிறாங்க. ரொம்ப போற்றி பேசுற மாதிரி அந்த பாடல்களை அவர்கள் இயற்றுகிறார்கள். அதற்காக சில நபர்கள் அத ரொம்ப இதா உருகி மனம் உருகி பாடி அப்படியெல்லாம் பண்றாங்க. நம்ம இந்த நம்மள்ட்ட விஷயம் இருக்கு. நம்மள்ட்ட ஒண்ணு இல்லாம இல்லை. பரிசுத்தமுள்ள ஒரு மகத்துவம் இருக்கு. மகத்துவமான நாமம் இருக்கு. குவாலிட்டி இருக்கு. நம்மள்ட்ட தரம் இருக்கு. நாம இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், இவ்வளவு பெயர் பெற்றவர், இவ்வளவு புகழ் பெற்றவர். அவரை நம்ம நல்லா துதிக்கலாம். அவரை நல்லா நம்ம மகிமைப்படுத்தணும். எந்த இடத்துல அவரை துதிக்க வெட்கப்படாதபடிக்கு பைபிள் சொல்லி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்முடைய வீடுகள்ல இந்த துதி சத்தம் எழும்பணும். ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிற துதி எப்போதும் எழும்பிட்டே இருக்கணும். ஏனென்றால் அந்த துதிகள்ல அவர் பிரியப்படுகிறவர். நம்முடைய நாவிலிருந்து முறுமுறுப்புகளோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளோ எப்போதும் புலம்பிக் கொண்டே இருக்கிறது. எவ்வளவு தூரம் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்தாலும் அதுல ஒரு திருப்தி இல்லாம ஆண்டவரை இன்னும் ஒரு குறைவுபட்டு கொள்ளுகிற அந்த நிலையெல்லாம் விட்டுட்டு இந்த மகத்துவத்தை நம்ம துதிக்கணும். அவர் என்ன செய்யறார், அவருடைய கிரியைகள் பாத்தீங்கன்னா அதுவே பெரிய விஷயம் இருக்கு. ஆனா அவருடைய நாமம் அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. அது ஒரு தரம் வாய்ந்ததாக மெஜஸ்டிக் நேம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த மெஜஸ்டிக் நேமை நம்ம நல்லா துதிக்கணும். அவரை நாம் உயர்த்தணும். அது நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். யோசபாத்துடைய லைஃப்ல நம்ம அதை பார்க்கிறோம். அவங்க வேற ஒண்ணுமே பண்ணல. பெரிய சேனை அவர்களுக்கு விரோதமாக வந்தபோது அவர்கள் யுத்தம் கூட பண்ணவில்லை. ஆனா அந்த பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் அந்த மகத்துவத்தை துதிக்கும் போது, அந்த நாமத்தை துதிக்கும் போது அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை, வெற்றியை கொண்டு வந்தது. எதிரிகள் அவர்களாக வெட்டுண்டு மடியத்தக்கதாக கர்த்தர் செய்த கிரியை நாம் பார்க்க முடிகிறது. இது நம்ம இந்த பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை நாம அதுல டீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்று, ஆண்டவர் நம்மை அந்த பரிசுத்தமுள்ள மகத்துவத்து நிமித்தம் நம்மை கைவிட மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் கைவிட மாட்டார். இன்னொன்று, நாம் அவரை துதிக்கணும். இந்த மகத்துவத்தை அதிகமா துதிக்கணும். இதை நம்ம பேசணும். ஒருவேளை சும்மா நம்ம ஆண்டவரை புகழுவது மாத்திரமல்ல, மற்றவங்கள்ட்ட நம்ம புகழ்ந்து பேசுவது கூட ஒரு பொருள், தரம் வாய்ந்த ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை மற்றவர்கள்ட்ட அறிமுகப்படுத்துகிற நேரத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அது பாப்புலர் ஆகுது. இன்னும் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகுது. இது போல இந்த பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை, தேவனுடைய நாமத்தை, அவருடைய விசேஷித்த குவாலிட்டிஸை நம்ம பேசணும். மற்றவர்கள்ட்ட பேசணும். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு சிறந்தவர் என்பதை நம்ம உயர்த்தி சொல்லணும். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாயில எப்போதும் வரணும். ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தரணும். தேவன் பெரியவர், தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை அவர் செய்வார், நித்திய வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளணும். அவர் எவ்வளவு அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யறார், அதுல சில விஷயங்களாகிலும் மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாம் மற்றவர்களிடத்துல பேசணும். அது சாதாரணமா ஏதோ நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம் என்று ரொம்ப அப்படி யோசித்து அப்படிலாம் இல்லாம அது இயல்பா நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படணும். ஆண்டவருடைய மகத்துவத்தை நம்ம பேசுறது, நாம அவரை புகழுவதும் அவரை குறித்து பேசுவதும் நம்முடைய லைஃப்ல அதிகமாய் காணப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக பாருங்கள், நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நெகேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே விதமாய் நாம் வாசிக்கிறோம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப இங்கே நம்ம பார்க்கிறோம், அந்த மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து, இப்போ நெகேமியாவுடைய நாட்கள்ல அலங்கம் கட்டப்படுகிற ஒரு சூழ்நிலை. அலங்கம் எருசலேம் அலங்கத்தை மீண்டும் எடுப்பித்து கட்டுகிறார்கள். அப்படி அவங்க கட்டுகிற நேரத்துல, அலங்கத்தை கட்டுகிற நேரத்துல எதிர்ப்புகள் அங்கே
உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். சன்பல்லா, தொபியா இவங்க மூலமா உண்டாகிற எதிர்ப்புகள். இந்த எதிர்ப்புகளின் நேரத்துல நம்ம கவனிக்கும் போது அவர் நெகேமியா ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. ஏனென்றால் அவங்க ரொம்ப இவங்களை திடனற்று போகக்கூடிய விதத்துல பேசுறாங்க, செயல்படுறாங்க. இப்போ இவர் மற்றவங்களை பார்த்து சொல்றார், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். நீங்க யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சும்மா சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு எப்படி நம்ம பண்றது, ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமா இங்க இருக்கிறார்கள், நம்ம வெளியூருக்கு போயிட்டோம், வெளியூர்கள் அப்படின்னா இவர்கள் சிறைப்பட்டு வெளி இடங்கள்ல இருக்கிறார்கள், நெகேமியா மற்ற ஜனங்கள்லாம். இப்ப அவங்க எல்லாம் இங்க திரும்ப வர்றாங்க, வந்து இந்த காரியத்தை செய்யும் போது இல்லாவிட்டால் அவங்க நீண்ட நாட்களா ஒரு அதிகாரம் செலுத்துகிறது போன்ற நிலையில் இருக்கிறவங்கள அப்போஸ் பண்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அவர்கள் யோசிப்பாங்க, நெகேமியா சொல்ற ஒண்ணும் இல்ல, நீங்க யுத்தம் பண்ணுங்க அப்படின்னா எப்படி யுத்தம் பண்றது அப்படின்னு அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் அவர் சொல்றார், நீங்க யார நினைக்கணும், மகத்துவமும் பயங்கரவுமான ஆண்டவரை நினைத்து அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். மகத்துவமும் ஆண்டவரை நினைச்சு நீங்க யுத்தம் பண்ணுங்க, வேற எதையும் யோசிக்காதீங்க. நம்மளால முடியுமா, இவர்களெல்லாம் எதிர்க்க முடியுமா, அப்போஸ் பண்ணி இவங்களை ஜெயம் எடுக்க முடியுமா, அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள், பலம் வாய்ந்தவர்கள், அதை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, அந்த மகத்துவமான ஆண்டவரை நினைத்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமா நம்முடைய அறிவுல நம்ம ஜெபம் பண்றோம், ப்ரேயர் பண்றோம், ப்ரேயர் பண்றோம், சில வேலைகளை நம்ம செய்யறோம். அப்போது நம்முடைய அறிவு தான் அதிகமா வேலை செய்கிறது. அந்த அறிவுல நம்ம பார்க்கும்போது உலகத்துல நாம் அறிந்த விஷயங்கள் அவைகளெல்லாம் நம்முடைய மைண்ட்ல நிரம்பி இருக்கிறது. அப்ப அந்த பேஸ்ல தான் நம்ம செயல்படுறோம். உதாரணமாக ஒரு வேலை செய்ய போகிறோம் என்று சொல்லும் போது நம்முடைய நினைவு, ஒரு வீடை கட்ட போகிறோம், வீட்டை வாங்குகிறதுக்காக முயற்சி செய்கிறோம், இல்ல ஒரு தொழில் வேலையின் விஷயத்துல ஏதாவது ஒரு காரியத்தை புதுசா ஆரம்பிக்க போறீங்க அப்படின்லாம் சொல்லும் போது நம்முடைய நினைவு என்னவா இருக்கும், நம்முடைய அறிவு என்ன சொல்லும், உங்ககிட்ட இவ்வளவுதான் ஃபண்ட் இருக்கு, இல்ல நம்மளால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது நம்முடைய அறிவுல இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு மேல வேற ஏதாவது காரியங்களை செய்யும்போது நம்முடைய சரீர சுகத்தை குறித்து நம்முடைய அறிவு நம்மள்ட்ட பேசும். உனக்கு உன்னால இவ்வளவுதான் முடியும், உன்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி, ரொம்ப எல்லாம் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினா உனக்கு இந்த மாதிரி ஆயிரும், உனக்கு ஒத்துக்காது, இப்படிப்பட்ட பல விஷயங்களை நம்மோடு நம்முடைய அறிவு அறிவு நம்மள்ட்ட பேசும். ஆனால் அதே நேரத்துல நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிற நேரத்தில், ஆண்டவரை விசுவாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவருடைய அந்த நம்ம அவரை நினைக்கிறோம், அவருடைய மகத்துவத்தை நம்ம நினைக்கிறோம், அவர் எவ்வளவு பெரியவர். அப்ப நம்முடைய அறிவு இன்னும் விசாலமாகுது. நம்முடைய மைண்ட்ல அது வரைக்கும் நம்ம நினைக்கிறது நம்மளால இவ்வளவுதான் முடியும், நம்ம கெப்பாசிட்டி இவ்வளவுதான். இதே இதுல நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்முடைய ஜெபங்கள் ஒரு சாதாரணமா ஆகி போயிருது, அது ஒரு பெரிய விசேஷமா இருக்காது. ஆனால் விசுவாசம் என்பது, அதான் பைபிள் சொல்லுகிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த நம்பப்படுகிறவர்களோட உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ம சில விஷயங்களை பார்க்கல, ஆனால் நமக்கு அதை குறித்த ஒரு பெரிய நிச்சயம் வருகிறது. ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, இல்ல இது நடக்கும், இந்த மாதிரி ஆண்டவர் செய்வார், அது ஒரு பெரிய ஒரு டாஸ்கா இருக்கும், நம்முடைய தகுதிக்கு மிஞ்சின ஒரு காரியமா இருக்கும். ஆனால் அந்த விசுவாசம் அதை நமக்குள்ள ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா, அதான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான நம்ம பார்க்கிறோம். அவர் நமக்குள்ள அந்த விசுவாசத்தை தரும்போது நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, பெரிய அளவுல நம்ம நினைக்கிறோம், பெரிய அளவுல நம்மால முடியாத காரியத்தை நாம் சிந்தித்து செயல்படுகிறோம். அதுதான் நம்ம இங்க பார்க்கும்போது, விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது, அதான் நம்முடைய சாதாரண அறிவு, அந்த அறிவின் எல்லைக்கு உட்பட்டு நாம் ஜெபிக்காதபடிக்கு ஒரு இன்னும் ஒரு விசாலமான நிலைமைக்கு அந்த ஆண்டவருடைய அந்த ரீமுக்குள்ள நம்ம போயிடுறோம். ஆண்டவர் எப்படி யோசிக்கிறாரோ, அவர் எப்படி செயலாற்றுகிறாரோ, அந்த ஒரு நிலைக்கு நம்ம போயிடுறோம். இந்த தான் விசுவாசம் என்பது மிகவும் தேவை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இந்த விசுவாசம் நம்மள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லும் போது
நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வது கடினம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது பைபிள் சொல்லுது, அவிசுவாசம் ஒரு சந்தேகம் இல்லாம நம்ம கேட்கணும். அவிசுவாசம் இல்லாம விசுவாசத்தோட கேட்க கடவன் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கணும். விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். அதே விஷயத்தை இங்க நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது, நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து யுத்தம் பண்ணுங்கள். இப்ப நீங்க யுத்தம் பண்ணும்போது நம்முடைய தகுதி என்ன, இவங்களெல்லாம் நம்ம அடிக்க முடியுமா, இதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் யார், நீங்க அவரை நினைச்சுக்கோங்க. அவரை நினைத்து யுத்தம் பண்ணுங்க. அந்த தேவனுடைய வல்லமை என்ன, அவர் எவ்வளவு தூரம் உங்களை கொண்டு செயலாற்ற முடியும், அதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு தைரியத்தை அது நமக்கு கொடுக்கிறது. பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை, மெஜஸ்டி, அதை நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 29ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, 29ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே கர்த்தருடைய சத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்திலே வெளிப்படுகிற ஒரு மகத்துவம், அதுல வெளிப்படுகிற ஒரு மெஜஸ்டி, அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் என்னென்ன காரியங்களை செய்கிறது என்று பல விஷயங்களை சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த குறிப்பிட்ட சங்கீதத்திலே சொல்லுகிறார். அவர் சொல்லும் போது, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, அந்த கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, பெண் மான்களை ஈனும்படி செய்கிறது, இது போன்ற பல விஷயங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். ஆண்டவருடைய சத்தம், அந்த ஆண்டவருடைய சத்தத்துல பார்க்கும்போது அதுல ஒரு மெஜஸ்டி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மகத்துவம் வெளிப்படுகிறது. அவருடைய மகத்துவமான நாமத்தை பார்க்கிறோம். அதை நம்ம நினைச்சு செயல்பட வேண்டிய விஷயங்கள். அது மாத்திரமல்லாமல் அவருடைய சத்தத்துல வெளிப்படுகிற ஒரு மகத்துவம். இப்போ நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். கர்த்தருடைய சத்தம், அதுல என்ன விரும்பணும் அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவரே, நாங்கள் கேட்கும் போது ஒருவேளை மனிதர் பேசினாலும், மனிதர்கள் மூலமா அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டாலும், அதுல கர்த்தருடைய சத்தம் வெளிப்படணும். ஏனென்றால் கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும் போது அது ஒரு மகத்துவமா இருக்கும். அதுல சில கிரியைகள் வெளிப்படும். அப்ப இதை நம்ம விரும்ப வேண்டும். ஏதோ சில மனிதர்கள், சிலருடைய மெசேஜ் அது நல்லா இருக்கும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்து விட்டு, அதெல்லாம் விட்டுட்டு, யார் மூலமா பேசினாலும் ஆண்டவருடைய சத்தத்தை நாங்க கேட்கணும், ஆண்டவருடைய சத்தம் எங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் நாம் விரும்ப வேண்டும். அப்ப ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கும் போது அது என்ன செய்யணும், ஒரு மகத்துவமான காரியத்தை செய்யும். மனிதனுடைய சத்தம் ஒரு எவ்வளவுதான் அது நமக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருந்தாலும் அந்த சத்தத்தினால கிரியைகள் நடக்காது. அந்த சத்தத்தினால நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஒரு மாற்றம் வராது. அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் அதை விரும்பி கடந்து செல்கிறவர்களா இருக்கும்போது சில நேரங்களில் தேவனை நம்மை அறியாமல் புறக்கணிக்கிறவர்களா மாறிடுவோம். ஆண்டவருக்குரிய அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்காம போயிடுவோம். ஆகையினால அதை காட்டிலும் நம்ம என்ன விரும்பணும்னா, கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும், கர்த்தர் கிரியை செய்யும், ஆண்டவருடைய வார்த்தை தெள்ள தெளிவாய். அவர்கள் சாமுவேல் எல்லாம் அதை சின்ன வயதுல இருந்தே அவர் அந்த பிராக்டிஸ்குள்ள இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஏலி அவருக்கு சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா சின்ன வயதிலேயே ஆண்டவர் பேச விரும்பினார் சாமுவேல் இடத்துல. அதுல ஒரு காரியத்தை கூட நான் நினைப்பூட்டுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை நமக்கு துணிக்க பண்ண விரும்புகிறார், நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். ஆனால் பல நேரங்களில் நாம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, அதை சில நேரங்களில் அறிந்து கொள்ளுகிறது இல்லை. ஆண்டவர் தான் பேசுறார், ஆண்டவர் நம்ம விட்ட ஒரு சூழ்நிலை மூலமா பேசுகிறார், இல்லாவிட்டால் நம்மோடு தெளிவாக இடைப்படுகிறார் என்பதை நாம் அதை அறியாமல் இருந்து விடுகிறோம். ஆனா ஏலி சொல்லி கொடுத்தார் சாமுவேலுக்கு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அப்போ சாமுவேலும் அது மாதிரி ஆண்டவர் பேசும்போது சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார். பாருங்க, அவர் வயதான வரைக்கும் அவர் ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற ஒரு நல்ல அனுபவத்துல சாமுவேல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதை அவர் விடவே இல்லை. தேவ பிள்ளைகள் நம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, அவர் நம்மோடு தெளிவாக இடைபடுகிற அனுபவங்கள் நம்முடைய லைஃப்ல உண்டாயிருக்கணும். அதை நாம் விரும்ப வேண்டும். ஏன்னா அந்த சத்தத்துல ஒரு மெஜஸ்டி இருக்கு, மகத்துவம் இருக்கு. அது சூழ்நிலைகளை மாற்றிவிடும். கேதுரு மரங்களை முறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
கேதுரு மரங்கள் நல்ல ஸ்ட்ராங்கா இந்த தேவாலயத்துக்கு கூட பல விஷயங்களை பயன்பட்டதை நாம் பார்க்கிறோம். லீபனோனில் உள்ள கேதுருக்களை போல இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா நல்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய மரங்களாக அவைகள் இருக்கிறது. ஆனால் அவைகளை முறிக்கிறது, கேதுரு மரங்களை சத்தம் முறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல எவ்வளவு பவர் அப்ப வெளிப்படுது அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். மரங்களை உடைக்கிறதுக்காக முறிக்கிறதுக்காக பார்க்கும்போது சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க சில கருவிகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், மெஷின்ஸை பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த மெஷின்ல இருந்து எவ்வளவு பவர் எக்ஸர்ட் ஆகுதோ வெளிப்படுகிறதோ அதை காட்டிலும் பயங்கரமான ஒரு பவர் கர்த்தருடைய சத்தத்துல வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். பெண் மான்களை ஈனும்படி செய்கிறது என்று பார்க்கிறோம். டெலிவர் பண்றதுக்கு அதுல என்ன விஷயம் நடக்கணுமோ அதை கர்த்தருடைய சத்தம் செய்து விடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிதான ஒரு காரியத்தை ஆண்டவருடைய சத்தம் செய்கிறது. அப்போ அது மகத்துவம் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். மகத்துவமான கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்முடைய வாழ்விலே நாம் இடம் கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக 92ஆம் சங்கீதம் 5ஆம் ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இடையில கட் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த 92ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய கிரியைகள் மகத்துவமானவைகளா இருக்கிறது, அதுல அவருடைய மகத்துவம் வெளிப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஒர்க்ஸ், அவருடைய நாமம், அதுல அவருடைய மகத்துவம் வெளிப்படுகிறது. அடுத்ததாக அவருடைய நாமத்தை நம்ம துதிக்கணும், மகிமைப்படுத்தணும் என்பதை நாம் பார்த்தோம். அவருடைய சத்தத்துல வெளிப்படுகிற மகத்துவத்தை குறித்து சிந்தித்தோம். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு கர்த்தருடைய கிரியைகள், ஒர்க்ஸ்ல வெளிப்படுகிற அந்த மகத்துவம், இது நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய கிரியைகளை அவர் மகத்துவமாக வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த கிரியைகள், அந்த ஒர்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். அதுல ஒரு பெர்ஃபெக்ஷன், இன்னும் ஆங்கிலத்துல அதுக்கு பியூட்டிஃபுல் என்கிற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா நேர்த்தியா அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய கிரியைகள் பார்க்கும்போது அதாவது சில வேலைகள் பாருங்களேன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒருத்தர் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது யார் பண்ணது அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக அவங்க செய்வாங்க. அப்ப அது மாதிரி தேவன் என்ன செய்யறாருன்னா, ஒரு கிரியை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது ஆனால் ஆரம்பத்துல அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒண்ணும் புரியாத மாதிரி இருக்கும். ரோமர் 8:28 நம்ம பார்க்கிறோம், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா விஷயங்களும் அது ஒன்று சேர்ந்து ஒரு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதாவது இதை புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்கும் போது, இல்ல இதை நீங்க எல்லா இடத்துலயும் கவனிச்சிருப்பீங்க, நான் கவனித்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. அந்த ஒர்க் போயிட்டு இருக்கும்போது பல்வேறு விஷயங்கள் அதுல நடந்து கொண்டிருந்தது. அதுல ஃப்ளோரிங் பண்ற வேலைகள் நடந்துட்டு இருந்தது, இன்டீரியர் ஒர்க் வேற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, எலக்ட்ரிக் ஒர்க் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள அதை முடிக்கணும்னு சொல்லி அவர்கள் பல ஒர்க்கை சேர்த்து பண்ணிட்டே இருக்கிறாங்க, துரிதமாக நடக்கிறது. ஆனால் எல்லா ஒர்க்கும் நடக்கிறதுனால பார்த்தா அந்த இடமே, அந்த ஃப்ளோரிங் ஒர்க் நடக்கிறதுனால அங்க போய் கால் வைக்க முடியாது, அவ்வளவு சிரமமா இருக்கும். எந்த ஒரு பார்த்தாலே ஒரு ஒழுங்கு இல்லாம அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் முடியும் போது பார்க்கும்போது, எல்லா விஷயங்களும் செய்து முடிக்கப்படும் போது, முடிச்சு அதை பிரதிஷ்டை பண்ற நாள்ல பார்த்து எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு அழகா
இந்த இடமா இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அதை பார்க்கும்போது. இதே மாதிரிதான் நம்முடைய லைஃப்ல பாருங்க, ஆண்டவர் செய்கிற விஷயங்கள், அவருடைய கிரியைகள் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொன்றும் அங்கங்க ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு இது ஏன்னே புரியாம இருக்கும். எதுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை பண்றார், இந்த மாதிரி செய்கிறார், அது நமக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை ஏற்றுக்கொள்றதுக்கே கஷ்டமா இருக்கும். ஏன் நம்முடைய லைஃப்ல இந்த மாதிரி நடக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது? ஆனால் அவருடைய கிரியைகள் கடைசியில பார்க்கும்போது, அவர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார், எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அது முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் அவர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய கிருபையை விளங்க பண்ணுகிறவரா இருக்கிறார், உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதனால அவருக்கா நம்ம வெயிட் பண்ணும்போது கண்டிப்பா அவருடைய கிரியைகளை நாம் விசேஷமா நாம் காண முடியும். கர்த்தர் நமக்கு அந்த நல்ல பாக்கியத்தை நமக்கு தருவாராக, இந்த மேன்மையான அனுபவத்தை தருவாராக. அவருடைய கிரியைகள் அது பார்க்கும்போது அது மகத்துவமானவைகள்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த மெஜஸ்டிக்கான ஒர்க்கை நம்முடைய லைஃப்ல அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய அந்த மகத்துவத்தை குறித்து, குறிப்பாக இந்த வார்த்தையை அதிகமாக ஆண்டவர் மனதில் வைத்தார். உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு யுத்தத்துக்காக உங்களுடைய மகத்துவத்திலே ஏறி வாரும் என்பது போல தேவனிடத்துல, அதாவது அந்த மணவாளனிடத்துல சொல்லப்படுகிற, ராஜாவிடத்துல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இது போல நாமும் பிரேயர் பண்ணோம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய மகத்துவத்துல ஜெயமாக ஏறி வாரும் ஆண்டவர், மெஜஸ்டியோட நீங்க எழும்பி வாங்க, உங்கள்கிட்ட மகத்துவமான நாமம் இருக்கு, சத்தத்துல அந்த மகத்துவம் வெளிப்படுது, உங்களுடைய கிரியைகள் அந்த மகத்துவம் வெளிப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். விசேஷமா பல்வேறு விஷயங்களை சொல்லி நம்ம பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே நீங்கள் அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க, இந்தியாவுக்காக ஜெபிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். விண்டோ நேஷன்ஸ்க்காக கூட ஜெபிப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக பல்வேறு காரியங்களை வைத்து நம்ம ஜெபிக்கிறோம். நம்மையும் ஆண்டவர் பாதுகாப்பாராக. உங்களுக்கு ஆண்டவர் விசேஷித்த பாதுகாவலை தரணும். சற்றின் மறைவில மறைத்து அந்த தேசத்துல அவருடைய மகத்துவம் உள்ள நாமத்தை விளங்க பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. சீக்கிரத்திலே நடைபெற போகிற அமெரிக்க அதிபர் தேர்தலும் ஆண்டவர் தம்முடைய மகத்துவமான கிரியைகளை வெளிப்பட பண்ணுவாராக. ஜெபிக்கிறோம். இந்த வேளையில ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், ஆச்சரியமானவர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் உம்முடைய மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும் என்கிற அந்த வார்த்தையை நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, நீதி நிமித்தம், சத்தியத்து நிமித்தம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம், சாந்தத்து நிமித்தம் என்கிறதை நாங்கள் பார்த்தோம். அதுல எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. இன்னும் பல்வேறு காரியங்கள் அந்த மகத்துவத்துல இருக்கிறத பார்க்கிறோம். உடைய நாமத்துல மகத்துவம் இருக்கு, சத்தத்துல மகத்துவம் இருக்கு, கிரியைகள மகத்துவம் இருக்கு. இவைகளாம் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய மெஜஸ்டி எப்பவுமே நாங்க துதிக்கணும். எங்களுடைய வாய் உங்களுடைய மகத்துவத்தினால நிறைந்து இருக்கணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எவ்வளவோ பெரிய மேன்மைகள் இருந்தோம், இப்பவும் நாங்க புலம்பி கொண்டிருக்கிறவர்களாக, எதையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறவங்களா இல்லாதபடிக்கு மேன்மையான காரியங்களை பேச கர்த்தர் உதவி செய்யும். வாய் துதியினால் நிரம்பட்டும். மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தலும் அனைவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. விசேஷமா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெபத்துல உங்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஏறெடுக்க போகிற விண்ணப்பங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கணும், பாதுகாக்கணும். ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாக்கணும். அவர்கள் என்னென்ன விண்ணப்பங்களோடு தனிப்பட்ட விதத்துல தேவைகளோடு இருக்கிறார்களோ எல்லா விஷயங்களும் கர்த்தர் பொறுப்படுக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரிவைகளை ஒருங்கிணைக்கிறதுக்காக பிரயாசப்படுகிற உங்களுடைய பிள்ளைகள், முன்னின்று காரியங்களை நடப்பிக்கிறவர்கள், கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த பைபிள் ஸ்டடி ஆண்டவர் நடத்துகிற அருமையான சகோதரர் எல்லாரையும் அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் நினைக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதற்காக பிரயாசப்படுகிற, இப்படி சேர்ந்து ஜெபிப்பதற்காக, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக, உண்மையில வளர்வதற்காக எடுக்கப்படுகிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கணும், கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய குடும்பங்களை, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாக்கணும். தேசத்துக்காக, உங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்துல நடைபெற இருக்கிற அந்த அமெரிக்க அதிபர் தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படட்டும். உமக்கு சுத்தமான நபரை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. ஆண்டவர் உம்முடைய தயவுள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாவங்கள், அசுத்தங்கள் நிறைந்த தேசம் ஐயா, உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். அந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீதமுள்ள நேரங்களில் ஆசீர்வதித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஒரு